தம்பியோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு பர்த்டே அன்னைக்கு தான் ட்ரெஸ் பர்ச்சேசிங்கே பண்ணேன். வந்ததுக்கப்புறமா குட்டியா ஒரு கேக் கட்டிங் இருந்தது. செமையா ஃபன் பண்ணிட்டு இருந்தான் தம்பி வேற. ஃபன் பண்ணி டைம் போனதே தெரியல. அதனால இனியனுக்கு வந்து இட்லி ஊட்டணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டோம். இனியன் வந்து நைட் டைம்ல சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பான். அதனால சரி ஓகே, ராகி கூழ் அந்த மாரி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா ஊட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி கூழ் தான் அம்மா வந்து கிண்டியிருந்தாங்க. அவன் வந்து தவந்து போய் விளையாண்டுட்டு இருப்பான். விளையாட விளையாட குடுத்தோம் அப்படின்னா, அப்படியே சாப்பிட்டு அவன் தூங்கிருவான். நைட் டைம் என்னக்கா ஃபுட்டு குடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து இட்லி, கூழ் அந்த மாரி தான் குடுப்பேன். அப்பதான் அவனுக்கு சீக்கிரமாவே டைஜெஸ்ட் ஆகும். பட் இன்னைக்கு வந்து டைமும் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. மேக்ஸிமம் 7:00க்குள்ள குடுத்துருங்க. அதுதான் வந்து நல்லதும் கூட. ஒரு குட்டியா ட்ரெஸ் ரிவ்யூ பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து Flipkartல கலம்கரி பேட்டர்ன்ல தான் வந்து நான் ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 250 ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் நான் கொஞ்சம் ஓவராவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்டின்னா, அமௌண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு வாங்குனா தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி ஓகேன்னு தான் சொல்வேன். நான் வந்து ஒரு ஜீன்ஸ் வேர் பண்ணி இத வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். பட் நான் கொஞ்சம் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். டைட்டா இருந்தது. என்ன கேட்டா ஒரு சைஸ் வந்து பெருசா போடுங்க. நான் எல் போடுறதுக்கு எம் போட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து டைட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்க வந்து இமேஜ்ல டேக் பண்றேன்.